எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக எல்லா நண்பர்களும் வந்து சோலாரில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை அன்பாக்ஸ் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுருந்தீங்க. அதனால நம்ம இதுக்கப்புறமா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 3-4 ப்ராடக்ட் வந்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக சோலார் கேஜெட்ஸ் இருக்கோ அது மாதிரி சோலாரில் என்னென்ன பொருள் இருக்கோ கண்டிப்பாக நம்ம சேனல் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு ஆரம்பமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எமர்ஜென்சி ஒரு எல்இடி பல்பு தான் இன்றைக்கி அன்பாக்சிங். அது மட்டும் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்த பல்பு வேறு, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பல்பு வேறு. ஏன்னா இதில் நம்ம வந்து டெப்த்தான ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பலூன்ஸ் பண்ணாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபைனலாக அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிளாக இது மாதிரி ஒயிட் பாக்ஸில் தான் வந்துருந்துச்சு. பேக் அண்ட் ஃப்ரண்ட் எதுவுமே மென்ஷன் இல்லை. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வந்து கையோட வந்து சோலார் பல்பு தான் வருது. இந்த சோலார் பல்போட சைஸ் வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். நான் இந்த சோலார் பல்பு வந்து வரும்போது நான் நினச்சேன் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து இந்த சைஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் கனமாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ தான் இதோட பில்ட் குவாலிட்டி. நம்ம கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஒரே ஒரு சோலார் பேனல் கொடுக்குறாங்க. 3 மீட்ரு வந்து இதோட இன்க்ளூடட் பார்த்திங்கன்னா வந்து இதோட ஒயர் கொடுக்குறாங்க, சார்ஜ் இருக்குது, கேபிள் இது. அதை பற்றி நம்ம பேசலாம் நம்ம. அதுக்கடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்திங்கன்னா வந்து பாக்ஸில் வந்து ஒரு ப்ரீஃபான ஒரு யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க. இதில் தெளிவாக எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா வந்து 2 மாடலில் வருது. ஒன்று வந்து 7 வாட்ஸில் வருது, ஒன்று 9 வாட்ஸில் வருது. நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து 7 வாட்ஸில் உள்ள ஒரு பல்ப் தான். கூட வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பல்போட கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நான் வந்து டீப்பாக சொல்கிறேன். இந்த பல்ப் பார்த்திங்கன்னா வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்காங்க. ஏபிஎஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பிளாஸ்டிக் சொல்லலாம். இது நம்ம சொல்ல போனாலே வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக் இருக்கிறதால வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான பிளாஸ்டிக். கூட வந்து பார்த்தீங்கன்னா 7 வோல்ட் ஒரு பல்பு இருக்கிறதால உங்களால் சிஎஃப்எலோட எஃபெக்ட்டுக்கு மேலே இருந்து இதில் லூமின்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக பிரைட்டாக வரும். சொல்லப்போனால் வந்து 150 லூமின்ஸ் வந்து பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இது நம்ம டெஸ்டிங்கில் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் வந்து 1500 mAh வந்து பேட்டரி வந்து இன்சைட் இருக்குது. அதனால் வந்து கண்ணை மூடிட்டு வந்து 7 hours சார்ஜ் நிற்குன்னு சொல்கிறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து மோட் பட்டன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சார்ஜ் போடுற ஆப்ஷன் இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு எல்இடி ஒன்று இருக்குது. இந்த டியூல் எல்இடி சார்ஜ் வந்து கம்மியாகிடுச்சுன்னா வந்து ரெட்டு, அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா க்ரீனு. அதுதான் இந்த பல்பில் பார்த்திங்கன்னா இன்னொரு 4-5 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை பற்றி பேசலாம். இந்த பல்ப் பார்த்திங்கன்னா வந்து நான் இருட்டிலே நான் டெமோ காட்டுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த இதில் வெளிச்சத்தில் காட்டுறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு மேலே உள்ள பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இதுதான் ஹையஸ்டான ஒரு பிரைட்னஸ் வந்து இதில் வருது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 2வது பார்த்திங்கன்னா மீடியம், 3வது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லோ, 4வது பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஓஎஸ் சொல்லப்போனால் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது, 5வது பார்த்திங்கன்னா வந்து இதுலேயே எஸ்ஓஎஸ்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளிங்க் வருது. லாஸ்ட்டு வந்து 6வது அழுத்தும் போது வந்து ஆஃப் ஆகுது. 5 ஆப்ஷன் வந்து இதில் ஒன்றே வச்சுருக்காங்க. ரொம்ப பிரைட்னஸ் அதிகமாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா 2 வருஷம் இந்த பல்புக்கு வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இது ஒரு ஹைலைட்டடான விஷயம். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 6 வோல்ட் 1.2 வாட்ஸில் வந்து ரன் ஆகுது. இந்த சோலார் பேனல் வந்து இந்த பல்புக்கு வந்து சஃபிஷியன்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த பல்பு வந்து இந்த சோலார் பேனல் வந்து மேட்சிங்காக இருக்கிறதால இந்த பட்ஜெட்டில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகனா கூட இது வேல்யூ ஆஃப் த மணி தான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் வந்து டெஸ்டிங்க்கு நான் அழைச்சிட்டு போகிறேன். அதில் நீங்கள் உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் இது உண்மையாக பார்த்தீங்கன்னா 200 லூமியன்ஸ் வரைக்கும் வந்து பிரைட்னஸ் கொடுக்குதா, எவ்வளோ சார்ஜ் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இது ப்ளஸ் மைனஸ் வந்து அந்த டெமோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் இப்போ என்னோட ரூமில் இருக்கேன். நான் இது பார்த்தீங்கன்னா இந்த பல்பு எடுத்து என்னோடய சீலிங் ஃபேன் இடத்துல நான் மாட்டுறேன்.
ஏன்னா இந்த சீலிங் ஃபேன் இடத்துல மாட்டும் போது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக இந்த ரூமோட பிரைட்னஸ் வந்து எவ்வளோ வருதுலாம் இப்போ பார்த்தா ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சீலிங் ஃபேன் இடத்துல சின்னதாக வந்து மாட்டியிருக்கேன். இப்போ ரூமில் பார்த்திங்கன்னா வந்து டியூப்லைட் தான் இருக்குது. சாரி, என் தம்பி தூங்கிட்டு இருக்காரு, ஸ்கூலில் வந்து டயர்ட்னஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த பல்பும் இல்லை இப்போதைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து திரும்பி கழட்டிட்டு நான் ஆன் பண்ணுறேன், ஏன்னா திரும்பி மாட்டணும் இல்லை, அதனால் ஆன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இதோட பிரைட்னஸ் தெரியும் நினைக்கிறேன். என்னோட டியூப்லைட் வெளிச்சத்தோட டியூப்லைட் ஆஃப் ஆக்கியாச்சு. இப்போ டியூப்லைட் வெளிச்சத்தோடு இப்போ எவ்வளோ வருதுன்னு பிரைட்னஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு டெஸ்டிங்க்கு வந்து கொஞ்சம் காட்டிட்டு இப்போ என்னோடய தம்பி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து செஞ்சுருக்காப்புல அவர் ஸ்கூலுக்கு. அதோட எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து பிரைட்னஸில் வந்து எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஐடியா பண்ணிங்களா. ஏன்னா ஸ்டடீஸ்க்கு கூட நம்மளுக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்து இந்த லைட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான இதுதான் சொல்லுவேன். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இந்த ரூமில் வந்து வேறு எந்த லைட்டும் நான் போடல. ஏன்னா சில மேதாவிங்க வந்து கேட்பாங்க, ஏன்னா இந்த ஒரு லைட்டு மட்டும்தான் எரிஞ்சிகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த வெளிச்சத்துலேயே வந்து இது நல்ல ஒரு பிரைட்னஸாக தான் இருக்குது. எனக்கு பொறுத்தளவுக்கு இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த டீப் லைட் கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த பல்பு வந்து எந்த பர்ஃபார்மன்ஸில் வேலை செய்து ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இப்போ திரும்பி ஆஃப் ஆக்கிட்டேன். ஆஃப் ஆகும்போது எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இதில் வேறு என்ன லூமியன்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆப்பை வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கும் போது இதோட லூமியன்ஸ் வந்து என்ன ஆக்சுவல் லூமியன்ஸ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இப்போ அதுக்கு அடுத்து சோலார் டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். இப்போ இதில் லூமின்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். 200 வரைக்கும் வரும்னு சொல்லிக்கலாம், 150 200. இதில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நெருக்கி வந்து 182 வரைக்கும் வந்து வருது. இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான் சொல்லலாம். சொன்ன மாதிரி 150லேருந்து 200 வர சொன்னால் 182 வந்திருக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த பல்பு வந்து ஹையில் பார்த்துருக்கீங்க. இப்போ ஹையில் உள்ள வெளிச்சத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இது வந்து மீடியமில் எரிஞ்சிட்ருக்கு. மீடியம்லேயே ஓகே, சோஃபார் நல்லா தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து லோவில் இப்போ வந்து நார்மலாக வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்யூஎஸில் பார்க்குறீங்க. எஸ்ஓஎஸ் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு. இன்னொரு எஸ்ஓஎஸில் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் எஸ்ஓஎஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். 5 ஆப்ஷன் இருக்குது இதில். சோலார் பேனல் பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வைக்கும்போது இந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து சன்லைட் வந்து படுதோ அந்த இடத்துல தான் வைக்கணும். சன்லைட் படாத இடத்துல வைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கனெக்டட் பண்ணிங்க. இது பல்போர் கனெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து சோலார் வந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ரெட் கலரில் எரியுது. பார்த்திங்களா, ரெட் கலர் எரியும் போது பார்த்திங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாகிட்டுருங்க, சார்ஜ் ஏறிட்டுருக்க அர்த்தம். ஒன்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சா க்ரீன் லைட் எரியும். இது இந்த பேனலை பொறுத்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக பின்னாடி ஆணி அடிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல சன்லைட் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் நான் இதை. ஓகே கைஸ், இதை நம்ம வந்து கீழே கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் உடையதான்னு சொல்லிட்டு. ஓகே, கீழே போட்டாச்சு, பொழைச்சிக்கிச்சு. சரி, இன்னொரு தடவை நம்ம வந்து நேராக கொஞ்சம் போட்டு பார்க்கலாம், இது எப்படி கீழே போடாமல் உடையதான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போயும் பொழைச்சிக்கிச்சு. இப்போ நான் கீழே போட்டதால் நீங்களும் வந்து போட்டு பார்க்காதீங்க. அதுக்காக நீங்கள் வேணுங்க நல்லா வேகமாக போட்டு பார்த்தீங்கன்னா உடைய தான் செய்யும். ஆனால் நார்மலாக கீழே போடுறதுக்கெலாம் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் உடையாது. ஏன்னா எல்இடி வந்து அந்த அளவுக்கு தான் இது பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த இதில். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் டெமோ எல்லாமே பார்த்துப்பீங்க. சரி வாங்க, இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அது மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட டெமோ கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட டியூரபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்குறீங்க, இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன. இந்த ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு நான் 2 லிங்க் தரேன். இந்தியாவில் அமேசான் லிங்க்லேயும் தரேன், நீங்கள் வாங்கிக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து AliExpress வந்து இருக்குது. நான் எதுக்கு 2 லிங்க் தரேன், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கிங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாங்கினா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அதே வந்து நீங்க இது AliExpress வாங்குனீங்க 7 வாட்ஸ் பல்பு, நம்ம 7 வாட்ஸ் பல்பு கூட பார்த்தீங்கன்னா வந்து சோலார் பேனலோட நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து AliExpressல வந்து உங்களுக்கு வந்து 571 வரும். இல்ல இன்னும் கொஞ்சம் பல்பு பெருசா வேணும்னு நினைச்சீங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு 9 வாட்ஸ் பல்போட பார்த்தீங்கன்னா வந்து 641 வரும். பல்பு கொஞ்சம் பெருசா இருக்கும், இன்னும் வந்து பிரைட்னஸா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் பண்ண ப்ராடக்ட் AliExpress ப்ராடக்ட். ஆனால் வந்து இந்தியாவில் உள்ள அமேசான் ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. இந்தியாவில் உள்ள அமேசான் ப்ராடக்ட் நீங்களே இமேஜில் பார்த்தீங்க, சோலார் பேனல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்போட சைஸ் சின்னதாக இருக்கும். நான் இந்தியாவோட லிங்க் கொடுக்குறேன்னா நிறைய பேர் ப்ரோ எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் இந்தியா லிங்க் கொடுங்கன்னு கேட்குறது தான். உங்களோட கன்வீனியன்ட்காக தான் இந்த இந்தியா லிங்க் கொடுக்குறேன். ஆனால் இதில் வந்து பிரைட்னஸில் மாறுபடும், பில்ட் குவாலிட்டியில் மாறுபடும் இந்தியாவில் வாங்குறதால அதை நீங்கள் தெரிஞ்சிங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த குவாலிட்டி நீங்கள் பார்த்த இந்த சேம் பொருள் வேணும்னா நீங்கள் AliExpress வாங்கி 2 லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் ப்ரோஸ் அது மட்டும் எனக்கு கான்ஸ் தான். இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு
நல்ல விதத்தில் ப்ரோஸ் நான் காட்டியிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து அடிச்சு தெரிக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். இதோட பிரைட்னஸ் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்டிங் பிரகாரம் வந்து லூமியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 150ல 200க்குள்ள லூமியன்ஸ் இருக்கும் பிரைட்னஸ் சொன்னாங்க. அந்த நடுவில் தான் லூமியன்ஸ் வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேக்கப் சார்ஜ் டைம் முக்கியமாக சொல்லணும். இது வந்து நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோலார்ல நீங்கள் சார்ஜ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வெயிலில் வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நீங்கள் சார்ஜ் 0லேருந்து 100% ஆகுது பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆகும். ஏன்னா சோலாரோட பவர் வந்து பொறுமையாக தான் ஏறும். இல்லை உங்கள் சோலார் பவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நார்மலாக உங்களோட யூஎஸ்பி சார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து 5 வோல்ட் அதுக்கு மேலே போனீங்கன்னா பல்புக்கு ப்ராப்ளம் வந்துடும். 5 வோல்ட் உள்ள பல்பு நீங்கள் அந்த சார்ஜர் யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமாயிடும், ரொம்ப ரொம்ப சீக்கிரமாயிடும். ஏன்னா அது கொடுத்துருக்க 1500 mAh பேட்டரி உள்ள இருக்கிறதால அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். இப்போ இன்னொரு சந்தேகங்கள் வரும், ப்ரோ நான் அந்த சோலார் பேனலை போட்டே வச்சுக்கணும் கேட்டால் தாராளமாக போட்டே வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருந்து ஏதோ பகுதியில் நீங்கள் மாட்டி வச்சு போட்டு வச்சிட்டீங்கன்னா அது தேவையாக இருக்கும்போது சார்ஜ் வந்து சன்லைட்லேருந்து எடுத்துக்கும், தேவையில்லாத நேரத்தில் அது சார்ஜ் எடுத்துக்காது. எவ்வளோ நேரம் ப்ரோ பேட்டரி பேக் இவங்க சொல்கிறாங்க 8 ஹவர்ஸ் நினைச்சு 8 ஹவர்ஸ்லாம் நிற்கல, 5 ஹவர்ஸ் தான் நிற்கிது. 5 ஹவர்ஸ் தாராளமாக நிற்கிது. இதுதான் பெரிய விஷயம். 5 ஹவர்ஸ்ல நீங்க யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் வந்து அந்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா குறையுது. அந்த பிரைட்னஸோட வெளிச்சம் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டேது, கொஞ்சமா குறையுது. ஆனால் 5 மணி நேரத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணீங்கன்னா வீட்டில் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து 2 வருஷம் வாரண்டி தராங்க. கேட்பீங்க நிறைய பேர் கீழே போட்டால் பொட்டைமான்னு கேட்பீங்க, அதுதான் கீழே போட்டு காட்டினேன். அதுக்காக வேகமாக எட்டி எரிஞ்சு உடைச்சிங்கன்னா உடையதான் செய்யும். அவ்வளோதான். இது வந்து நான் ஃபைனலாக சொல்லக்கூடிய விஷயங்கள். சரி, இதோட ப்ரோஸ் கான்ஸ் இது என்ன நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த சோலார் பேனல் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து வேற எதுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பல்பு பார்த்தீங்கன்னா வந்து 2 வருஷம் வாரண்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, 2 வருஷம் கழிச்சு வந்து அந்த பல்பு போயிடுச்சுன்னா தனியாக பல்பு மட்டும் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த பல்பு நம்ம கழட்டுற மாதிரிலாம் ஆப்ஷன் இல்லை. அது ஒரு இதுதான் சொல்லுவோம். ஏன்னா அது இன்க்ளூட பேட்டரி இருக்கிறதால நம்ம கழட்ட முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வர்றதுக்கு 20 நாள் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி எனக்கு வர்றதுக்கு 20 நாள் ஆச்சு. இது டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால வந்து இதை நான் மைனூட்டாக சொல்லி ஆகணும். பவர் சேவிங்க்கு வந்து இந்த சோலார் பல்ப் வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் சொல்லுவோம், 500 ருபீஸ்க்கு. நான் நினச்சதுக்கு மேலே அதிகப்படியாக தான் இதில் வந்து பிரைட்னஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு இப்போல்லாம் போகிற பவர் ஃப்ளக்சுவேஷனுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சின்ன டாய்லெட் எல்லாமே ஓவரால் பிரைட்னஸ்லாம் நல்லா தான் இருக்குது. நார்மலாக வந்து கண்ணுக்குலாம் எதுவுமே பாதிப்பு இல்லை. சிஎஃப்எலுக்கு மேலே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஹோப் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ரிவ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த சோலார் ஆரம்பித்த காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து சோலார் வந்து பெரிய லைட் சின்ன லைட் எல்லாமே பட்ஜெட்குள்ளார எப்படின்னா 1500 1000 2000 அதுக்குள்ளார வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து கொண்டு வர முடியுமோ அந்தந்த ப்ராடக்ட் வந்து நான் கொஞ்சமாக கொண்டு வர பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட கண்டென்ட் தான். கொஞ்சம் வித்தியாசமாக நான் ட்ராக்கை கொண்டு போகலான்னு தான் பார்க்குறேன். இந்த முயற்சி கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான முயற்சியாக நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ண மாதிரிங்க. இன்னொரு வீடியோ லைக் பண்ண மாதிரி இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே கீழே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட போதும். எனக்கு வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு ரூல்ஸ் போடுங்க. அப்போ என்ன வீடியோ வந்துகிட்டு இருக்கு. மனுஷன் பாய்.